ஏய் பரமு, இதை எடுத்துட்டு நீ அங்க போ, அத நான் கவனிச்சுக்கிறேன். இந்த வாட்டி விடாத வாத்தியார, அமைக்கணும் அவ்வளவுதான். வா. ஆமாண்டி அரக்கு, இப்பாவது தோத்து போனதை ஒத்துக்கிட்டு பர்மனண்டா என் மடியிலேயே இருந்துக்கிறியா? போன வாட்டி மிஸ் ஆயிட்டோம், இந்த வாட்டி விவரத்தை கேளு, நான் எழுதிக்கிறேன். கேக்குறது என்னடா, சொல்ற விவரங்களை எழுதிக்கோ. சொல்லு வாத்தியார. ஸ்வீட் நேம் ப்ளீஸ். ஈபி. ஈபியா? யாரா நீ? என் பொண்ணை தள்ளி விடுறதுக்கு என்ன துணிச்சல் வச்சு? விடுடா, விடுடா. எந்திரி பேபி. ஐயோ, பாவம் இந்த தாய் பெத்த பிள்ளையும் அம்மியில நசுக்கிறதாட்டம் நசுங்கிட்டான். குதிரை மேல இருந்து விழுந்து யானை கிட்ட சிக்கிக்கிட்டியா வாத்தியாரே? ஐயோ, மம்மி, மம்மி. உன்னை என்ன செய்யற பாத்துக்க. நீ முதல்ல வா. பேர் சொல்லலையா வாத்தியாரே? பேரா? எம்பி. எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். வா மம்மி. எம்னா முத்துனதுன்னு புரிஞ்சுக்காம சொக்கி போயிடுச்சு ஆண்டி. எம்முன்னா முத்துனதா? அப்ப ஈனா? எலசு. ஓஹோ, எம்முன்னா முத்துனது, ஈனா எலசானது. அப்ப பீனா? பீ? நீ சொல்ல வேண்டாம் வாத்தியாரே, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா புரிஞ்சுது? அத சொன்னா நல்லா இருக்காது. பீனா பாப்பா. ஓஹோ, எம்பின்னா முத்துன பாப்பா, ஈபின்னா எலசான பாப்பா, அதான் அர்த்தம் போல இருக்கு. அந்த டைப்ல மேனேஜ் பண்ணிட்டியா? சபாஷ் வாத்தியாரே. பேர் என்ன தங்கச்சி? எல்கே. அப்படின்னா? லவ்கி. என் பிரேம ராஜா. வாத்தியாரே, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க வாத்தியாரே? எல்பி. எல்லுனா என்ன வாத்தியாரே? லூசு. கரெக்டான பேரு. ஆல்ரெடி அழக என்ன செல்லமா எல்பின்னு கூட கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா? எங்க இருக்காரு? ஊருக்கு வெளியில நம்ம தோட்டத்துல டென்ட் போட்டுட்டு இருக்காரு. அப்படியா? நம்ம தோட்டத்துலயா? டேய், 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 டேய். இந்த செடியெல்லாம் ஏன் வெட்டுற? ஏன் மண்ணுல குழி போட்டுக்கிட்டு இருக்க? அது சரி, நீ யாரு இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? ஐ ப்ராப்ளமா? அப்படின்னா கன்னியாதியா? தெரியல, டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். என் இடத்துல டென்ட் போடுறதுக்கு பர்மிஷன் யாரு கொடுத்தா உனக்கு? அந்த பொழுது போயிடும், அங்க பாரு. ஏய் பரமு, யாரா இவன்? சுத்த லூசாட்டம் பேசுறான். எல்பி ஃபாதர் போல இருக்கு. போல இருக்க என்ன? அடியே நான் அதோட ஃபாதரே தான். விவரம் எல்லாம் அப்புறம். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் யாரு? உங்களுக்கு எந்த ஊரு? அடிச்சேருப்பால. உனக்கு எதுக்கு? வாய அரைக்க வச்சுக்கிட்டு பேசு. ஊரை கேட்டா செருப்பா அடிப்பேங்கிறியா? உன மண்ணில மூளை இருக்கா? மூளையில அறிவு இருக்கா? எங்க சொந்த ஊர் அடிச்சேருப்பாளையூர். சின்ன மரத்துக்கு அந்த பக்கம். இப்ப நாங்க ரத்தம் மகிழ்ந்து இருக்கோம். உன உப்பு கண்டு போடுறோம், உன கொண்டு போடுறோம். அந்த அடிச்சேருப்பாளையூரா? சரி, நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தீங்களா? அத நான் சொல்றேன். இந்த ஊர்ல ராஜேஸ்வரி தேவின்னு ஜனங்க வயத்தறிச்சல கொட்டிக்கிற ஒருத்தி இருக்காளாம். 3000 ஏக்கர் வச்சுக்கிட்டு 30 ஏக்கர் தான் கணக்கு காமிக்கிறாளாம். அத விசாரிக்க வந்த ரெவன்யூ ஆபீசர்னு வச்சுக்க, நீ கேட்டா சொல்லிடுவேன். சொல்ல மாட்டாரே. 3 கோடி கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு 3 லட்சம் தான் கணக்கு காமிக்கிறாளாம். அந்த வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு வந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு வச்சுக்க, நீ கேட்டா சொல்லிடுவேன். சொல்ல மாட்டாரே. அவ ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கிற ஒரே வாரிசு ஈபி, அதான் நிர்மலா தேவி. அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்த ஆஸ்தியும் அடிக்கிறதுக்கு வந்திருக்கோன்னு வச்சுக்க, நீ கேட்டா சொல்லிடுவேன். சொல்ல மாட்டில? நீ இல்ல, அந்த எம்பியே கேட்டாலும் சொல்லிடுவேன். சொல்ல மாட்டியே. சரி, எம்பினா யாரு? உங்க ராஜேஸ்வரி தேவி. எம்பினதும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நினைச்சு சொக்கி சுருண்டு கொக்கில சிக்கி போயிடுச்சு, அர்த்தம் தெரியாம. அதுக்கு அர்த்தம் என்ன? டேய் பரமு, நீ சொல்ற. சரி, இப்ப எம்பின்னா? என்ன தைரியம்டா உங்களுக்கு? இந்த வார்த்தை உங்க காதுல விழுந்தா உங்க தோலை உரிச்சு செருப்பு தைச்சுவாங்க. அப்படியா? உன் நாட்டம் உண்மையை சொல்றவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்ஸ். ஆமா, உன் பாடியில உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லு. அவசியம் சொல்லணுங்களா? இப்போ இந்த நாட்டுல எல்லாருக்கும் பிடிச்சது, என் மனைவி கூட கடிச்சது, திஸ் நோஸ். சிந்து மூக்கு.